ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சின்ன பிளான்ஸ்லாம் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளி வாங்கலான்ட்டு இருக்கிறோம். அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு இங்கே வந்துருக்குறோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காக்டெயில் பார்த்துன்னு இருக்கிறோம். காக்டெயிலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. அதாவது 1000லேருந்து 1500 அந்த மாதிரிக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, கின்னி கோழிங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொந்த கோழிங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஃபின்ச்சஸ்லேயே பியூர் ஒயிட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ப்ளஸ்ஸு பீச் கலரு அந்த மாதிரிலாம் கலந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ரேபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. கொஞ்சம் நம்ம பேசி வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம். ரேபிட் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருந்தது. பிரெட் ஐ பஜ்ஜீஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்குரில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு பெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 30,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படியே எல்லாத்தையும் சும்மா பார்க்கலான்ட்டு வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். அதாவது கொஞ்சோண்டு செடிங்களும் அப்புறம் ஒரு கிளி வாங்கலான்ட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸோட. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கடையில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேரட்லாம் இருந்தது. கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த பேரட் தான் நாங்கள் வாங்கலான்ட்டு இருக்கோம். இப்போது நாங்கள் அதை வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன். இப்போ நீங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ கிளிங்க இருக்குதுன்ட்டு. எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 1400 அந்த மாதிரி வாங்கினோம். அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படியோ பேசி கொஞ்சம் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி வாங்கினோம் ஃபுட்டு. இதுதான் நாங்கள் வீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா டேம்டு, அதாவது நீங்கள் ஃபீட் பண்ணால் கூட ஈஸியாக எடுத்துக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேர்டெல்லாம் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கூட ஈஸியாக பழகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்லேருந்து 5 மந்த்க்குள்ளே கொஞ்சம் நல்லா வளர்ந்து ஈஸியாக நம்ம கூட பழகிறோம். எப்பவுமே நம்ம இது அடல்ட்டாக வாங்கிறதோட ப்ரீட் பண்ணி விடுறதோட நம்ம இந்த மாதிரி சின்னதுலேருந்து வளர்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இந்த பேர்டில் ஒரு பீஸ் தான் வாங்கியிருக்கோம். அடுத்த வாட்டி மேபி நாங்கள் 2 வாங்குவோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இந்த பேர்டு தான். அதுக்கப்புறம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் மறுபடியும் இந்த ஸ்குரில் பார்க்க நல்லா இருந்தது. மறுபடியும் பார்த்துன்னு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா காக்டெயிலில் நிறைய இருந்தது வெரைட்டி. காக்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து 500 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெருசில் வந்து பார்த்திங்கன்னா 1500 பேர் சொல்லியிருந்தாங்க. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் ரெட் ஐலாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெரைட்டியான கிளிங்க. காக்டெயில் தான் நிறைய இருந்தது. மோஸ்ட்டாக காக்டெயிலில் நிறைய வெரைட்டி இருந்தது. குட்டிங்க கூட இருந்தது காக்டெயிலில், பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கூட இருந்தது இங்கே. மோஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்லவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெட்ஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது பாருங்கள். மழை பெஞ்சோன்னு நான் வச்சிடறேன். இல்லை பூரா போட்டுருந்தாங்க. பட்டு போய் அப்படி தொங்க விட்டுருவோம். போதும் ரெடியாக போயிட்டு ஓகே.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் நாய்க்குட்டிலாம் வித்துருந்தாங்க. நாய்க்குட்டியில நம்ம நாட்டு நாய்க்குட்டிங்கலாம் வித்துருந்தாங்க. சிப்பிப்பாறை, கோம்பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் ஒன்று தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆடு, குட்டிங்க அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கோம்பைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோடி 15,000 18,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிப்பிப்பாறை கூட இருந்தது. எல்லாமே கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோம்பை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாத்துலாம் பார்த்தோம். அப்புறம் கோழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் கோழிங்க, பொந்த கோழிங்க, அப்புறம் ஃபேன்சி கோழிங்க கூட இருந்தது. அப்புறம் கருங்கன் கோழி குஞ்சு கூட இருந்தது, பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் வான்கோழியிலே பெருசு நிறைய இருந்தது. பேர்ட்ஸில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் பல்லவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில். ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் சீப் ரேட்லேயும் கிடைக்கிது. நம்ம நார்மலாக வெளியில் வாங்கிறதோட கொஞ்சம் பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்குது. ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக வந்து பிளான்ஸ் பார்த்தோம். பிளான்ஸ் வந்து ஒன்று வாங்கினோம். அதாவது ஒரு 2 சாமந்தி செடியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடியும் வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். இப்போ நல்லா வர சொல்ல கொஞ்சம் ஒரு பயத்தோடு இருந்தது. இப்போது வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நல்லா விளையாடுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெரிய கேஜில் ஆகக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், அதாவது காற்று நல்லா போகிற ஒரு சின்ன அட்டைப்பொட்டி அந்த மாதிரி வச்சுட்டு கீழே மரத்தூள்லாம் நம்ம போட்டு வச்சோம்னா இது கொஞ்சம் நல்லா ஏன்னா அந்த டிசம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பேர்டு கொஞ்சம் சில டைம் கோல்ட் ஆகும். அதனால் நம்ம டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இந்த பேர்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சி ஃபீடிங் தான். ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணணும். ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபீட் பண்ணால் போதும் இந்த பேர்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மோஸ்ட்டாக பேரட் சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வாங்க சொல்லியே வந்து சிரஞ்சி ஃபீடிங் வந்து பழகிட்டாங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஃபீட் பண்ண சொல்ல. எப்பவுமே பேரட் வாங்க சொல்ல இந்தமாதிரி கிளிங்க, லவ் பேர்ட்ஸ், பஜ்ஜீஸ்லாம் வாங்க சொல்ல இந்தமாதிரி ஃபீடிங் நல்லா எடுக்கிற மாதிரி வாங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.